ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நாட்டுக்கோழி அடை வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் குஞ்சு பொரிச்சிருக்கு. அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வளவி கோழி அடை வச்சுருந்தோம், அது நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். அதனால் நம்ம முயற்சியை விடாமல் அடுத்த தடவையும் அதை ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் நாட்டுரங்க கோழி முட்டையை வச்சு இந்த இதுக்கு 6 முட்டை வச்சுருந்தோம். அது நல்லபடியாக 5 பொரிச்சிருச்சு. 6வது முட்டையில் லைட்டாக கிராக் இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி விட்டு பார்த்தோம், மூக்கு வெளியே தெரிஞ்சிச்சு, சவுண்டு கேட்டுச்சு. அதனால் அதை நம்ம லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டு கோழி பக்கத்தில் வச்சுருவோம். இது மாதிரி கோழி அடகாத்த இடத்துலேருந்து மாற்றி நம்ம கூண்டில் ஒரு ரூம் ஃப்ரீயாக இருந்துச்சு, அந்த ரூமுக்கு மாற்றியாச்சு. வழக்கம் போல் நம்ம பிறந்த குஞ்சு இதுகளுக்கு கருப்பட்டி தண்ணி கலக்கி வச்சுருவோம். அதில் தான் கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், இனிப்பு இருக்கிறதுனால. நம்ம வச்சுட்டோம். கோழி 2 நாளாக கடைசி திறந்து விடாதனால ரொம்ப தாகமாக இருக்கும், அதுக்கு வச்சாச்சு. அடுத்து நம்ம பட்டா வெள்ளை எண்ணெய் அடைச்சிருக்கோம். இவனுக்கு தான் என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரில. லைட்டாக கூவுனாப்புல அப்படியே பிடிச்சி அடைச்சாச்சு. இல்லைன்னா கோழியை வரட்டிக்கிட்டு இருப்பாப்புல. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. நல்ல பட்டா நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து வாங்கினது, கோழியும் ஒரு குஞ்சும். நம்ம பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட சின்ன வயசு ஃபோட்டோ இதெல்லாம் இருக்கும். அப்படியே கீழே பார்த்தா நம்ம நாட்டுக்கோழி 6 குஞ்சு பொரிச்சிச்சு இல்லையா, அது ஒரு குஞ்சு முடியாமல் வந்து இறந்துருச்சு. ஆளுங்கனக்குள்ளே கிராஸ் பண்ணுறத பார்த்துட்டாலே இந்த கூண்டில் கேப்பை பார்த்து தவிக்கிட்டே இருக்கும். அது தவி மிதிச்சே குஞ்சுகளை கொன்றும். அதனால் அதுக்கு ஓப்பன் பண்ணி ஏன்னா அதுன்னு கேட்டுட்டு விட்டாச்சு. அப்புறம் இப்போ பொரிச்ச குஞ்சுகளுக்கு கொஞ்சம் கோழி தீவனம் வச்சுக்கிடுவோம். குஞ்சுகளுக்கு மேக்ஸிமம் ஒரு மாதம் வரைக்குமாச்சும் இந்த கோழி தீவனத்தை கொடுத்தா நல்லாயிருக்கும். என்ன நம்ம கம்பு அரிசி கொடுக்குறத விட இந்த கோழி தீவனத்தில் நிறைய ஐட்டங்கள் கலந்துருப்பாங்க. முட்டையும் எடுத்து வச்சு விட்டோம், அது விலகி போகுது. ஆனால் அதில் குஞ்சு இருக்கிறதுனால அதில் வச்சோம். கடைசி வரைக்கும் அது பொரிக்கிற மாதிரி தெரில. அதனால் நம்மளே பைய பொறுமையாக இந்த முட்டை உடைச்சி குஞ்சை வெளியே எடுத்து நல்லா தொடச்சி தாய் பக்கத்தில் விட்டாச்சு. இவன் யாருன்னு பார்த்தா நம்ம சாம்ப கோழி இருக்குல்ல, அதோட ஃபுல்லாக 5 குஞ்சு பொரிச்சிச்சு. என்ன நினச்சாங்கன்னு தெரில, இதை மட்டும் அடித்து விரட்டி விட்டாங்க, சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. உடம்பு மூஞ்சி ஃபுல்லாக காயம், மருந்து போட்டு விட்டுருந்தோம். அப்போ தான் பக்கு போட்டிருக்கு. நம்மளை பார்த்தா ஓடி வந்துடும். ஒன் சைடு கண்ணு தான் தெரியுதா என்னன்னு தெரில, ஃபுல்லாக பக்கு போட்டுருச்சு. இது நெக்ஸ்ட் டே வீடியோ. நல்லா 6 குஞ்சுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இந்த கோழி ஏற்கனவே 2 குஞ்சு பொரிச்சு நல்லா காப்பாற்றி இருந்துச்சு. அவர் நம்பிக்கை இருக்குது இந்த 6 குஞ்சு நல்லா காப்பாற்றி வச்சிரும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.